பல் சிகிச்சைக்கு முன்னாடி டென்டல் எக்ஸ்ரே தேவையா? அதுக்கு உண்டான அவசியம் என்ன அப்படின்னு ஒரு நேயர் கேட்டிருக்காரு. என்ன அவசியம், எதுக்கெல்லாம் எக்ஸ்ரே எடுக்கிறோம், என்ன இம்பார்ட்டன்ஸ் அப்படின்னு இந்த வீடியோவில் பார்க்கலாம். வணக்கம், என் பேர் டாக்டர் அருண். பேர்ல்ஸ் பல் மருத்துவமனை சென்னை ராஜா அண்ணாமலைபுரத்தில் 2001 நடத்திட்டு இருக்கோம். இந்த சேனல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா பேர்ல்ஸ் இண்டஸ்ட்ரி சேனல் அவசியம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நிறைய வீடியோஸ் டென்டல் ஹெல்த், டென்டல் அவேர்னஸ் சம்மந்தமாக செஞ்சுட்டு இருக்கோம். இப்போது எக்ஸ்ரே பார்த்தோம்னா டிப்பிக்கலாக வந்து எனி டென்டல் ட்ரீட்மெண்ட்டாக இருக்கட்டும், ஒரு சின்ன ஃபில்லிங்காக இருக்கட்டும், ஒரு அட்வான்ஸ் பல் எடுக்கிற ட்ரீட்மெண்ட்டாக இருக்கட்டும், எனி டென்டல் ட்ரீட்மெண்ட்டுக்கு வந்து எக்ஸ்ரே ரொம்ப ரொம்ப முக்கியம். என்னெல்லாம் ஸ்டேஜில் எக்ஸ்ரே தேவை, டயக்னோசிஸ்க்கு எக்ஸ்ரே தேவை அப்படின்னா என்ன ப்ராப்ளம் இருக்குது அப்படின்னு பார்க்குறதுக்கு எக்ஸ்ரே தேவை. டியூரிங் த ட்ரீட்மெண்ட், அப்போது இந்த ட்ரீட்மெண்ட் பண்ணும்போது அந்த ட்ரீட்மெண்ட் வந்து என்ன மாதிரி ஸ்டேஜில் வந்து ட்ரீட்மெண்ட் நடக்குதுன்னு பார்க்குறதுக்கு எக்ஸ்ரே தேவை. போஸ்ட் ட்ரீட்மெண்ட் முடிஞ்சதுக்கப்புறம் இந்த ட்ரீட்மெண்ட் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கா, அதில் ஏதாவது ப்ராப்ளம் இருக்கான்னு பார்க்குறதுக்கும் எக்ஸ்ரே தேவை. ஸோ இது என்ன காரணம், பல்லுக்கு ட்ரீட்மெண்ட் பண்ணோன்னா இந்த பல்லு வந்து ஒரு ஹார்ட் டிஷ்யூ அண்ட் பல்லுக்கு வந்து டிஃப்ரெண்ட் லேயர்ஸ் இருக்குது. ஸோ நம்ம வெளியில் பார்க்குற பகுதிக்கு பேர் க்ரௌன் பகுதி அண்ட் வெளியில் பார்க்குற பகுதி எனாமல் பகுதி. ஸோ நம்ம கண்ணில் தெரிகிற பகுதி வந்து இந்த எனாமல் அண்ட் க்ரௌன், இதுதான் நம்ம கண்ணுக்கு தெரியும். எனாமல் அண்ட் க்ரௌன் தெரியும், ஈர் தெரியும். ஸோ பற்களுக்கு இவ்வளோ தான் இருக்கா அப்படின்னா கிடையாது. ஸோ இந்த எனாமலுக்குள்ளே டென்டின் இருக்குது. ஸோ எனாமல் வந்து ஒரு மாதிரி பிஹேவ் பண்ணும், டென்டின் வந்து இன்னொரு மாதிரி டிஷ்யூ, அது வேறு மாதிரி பிஹேவ் பண்ணும். அந்த டென்டின் உள்ளுக்குள்ளே இருக்கிற பகுதி வந்து பல்ப்புன்னு பேர். ஸோ இந்த பற்களுக்கே வந்து டிஃப்ரெண்ட் லேயர்ஸ் இருக்குது. ஸோ இந்த க்ரௌனுக்குள்ள பகுதி எப்படி இருக்கும், ரூட். ஸோ இந்த ரூட் வந்து ஆல்வியுலார் போனில் வந்து ஃபிக்ஸ் ஆகிருக்கும். இந்த ஆல்வியுலார் போன் வந்து ரூட்டை கவர் ஆகிருக்கும். ஸோ நம்ம வெளியிலேருந்து தெரிகிற பகுதி எனாமல் அண்ட் கம்ஸ் மட்டும்தானே தவிர, ஆனால் அந்த எனாமலுக்குள்ளே டென்டின் இருக்குது, பல்ப் இருக்குது. அண்ட் அந்த க்ரௌனுக்கு கீழே ரூட் இருக்குது, ரூட்டுக்கு மேலே ஆல்வியுலார் போன். இது எதுவுமே நமக்கு வெளியில் தெரியாது. ஸோ நம்ம டென்டல் ப்ராப்ளம்னு வரும்போது பற்களுக்கு உள்ள ப்ராப்ளமாக இருக்கட்டும், ஈரில் இருக்கிற ப்ராப்ளமாக இருக்கட்டும், இது எல்லாமே வந்து தெரியக்கூடியது வந்து எக்ஸ்ரேல தான் தெரியும். ஃபார் எக்ஸாம்பிள், சின்னதாக நம்ம பற்களுக்கு சொத்தை வந்திருக்கு வச்சுங்களேன். சில பேருக்கு பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன ஒரு பின் டாட் மாதிரி தான் இருக்கும், வெளியிலேருந்து பார்க்கும்போது ஃபில்லிங் மாதிரி இருக்கும். ஆனால் எக்ஸ்ரே எடுத்து பார்க்கும்போது அந்த சின்ன ஒரு ஃபிஷர்லேருந்து, ஏன்னா அந்த உள்ள டென்டின் வந்து ரொம்ப சாஃப்ட், எனாமலை கம்பேர் பண்ணும்போது சாஃப்ட். ஸோ அந்த டென்டினில் வந்து அந்த டிகே வந்து ஸ்ப்ரெட் ஆகிறதுக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்குது. ஸோ இது எக்ஸ்ரேல தான் தெரியும். ஸோ எனாமலில் மட்டும் இருந்தால் சொத்தை ஒரு மாதிரி ட்ரீட்மெண்ட் பண்ணணும், டென்டினுக்கு போயிடுச்சுன்னா வேறு மாதிரி ட்ரீட்மெண்ட், பல்ப்புக்கு இன்வால்வ் ஆகிடுச்சுன்னா வேறு மாதிரி ட்ரீட்மெண்ட். ஸோ என்ன ட்ரீட்மெண்ட் டிசைட் பண்ணுறதுக்கு ரொம்ப ரொம்ப எக்ஸ்ரே ரொம்ப முக்கியம். திருப்பி நம்ம பார்த்தீங்கன்னா ஒரு ஈர் சம்மந்தமாக பார்த்தீங்கன்னா அந்த பற்களுக்கு உண்டான எலும்பு பொசிஷன். ஸோ இந்த எலும்பு பொசிஷன் வந்து என்ன ஸ்டேஜில் இருக்குது, பற்கள் கரெக்டான ஸ்டேஜில் இருக்கா, கரெக்டான ஸ்டேஜில் இருக்கணும். டென்டல் கிளீனிங் மட்டும் பண்ணால் போகிறோம், சம்டைம்ஸ் கியூரோடாச் பண்ண வேண்டிய அவசியம் இருக்கும், சில சமயம் ஃப்ளாப் பண்ண வேண்டிய அவசியம் இருக்கும். ஸோ இதுவும் வந்து எக்ஸ்ரே மூலமாக தான் நம்மளால் டிசைட் பண்ண முடியும். ஏன்னா வெளியில் தெரிகிறது வந்து உள்ளுக்குள்ளே அந்த டிசீஸோட ப்ரொக்ரெஷன் எவ்வளோ இருக்குது. இப்போ நம்ம ஒரு ஆர்த்தோபெடிக் டாக்டர்கிட்ட போனால் எலும்பு சம்மந்தமாக நம்ம ட்ரீட்மெண்ட் பண்ணுறோம் அப்படின்னா எக்ஸ்ரே எடுத்தால் தான் அந்த எலும்பு எப்படி இருக்குன்னு தெரியும். எலும்பு முறிவாக இருக்கட்டும், என்னவாக இருக்காலும் எக்ஸ்ரே எடுத்தால் தான் தெரியும். ஸோ அதே மாதிரி பற்களை பார்த்தீங்கன்னா பற்கள் வந்து உள்ளுக்குள்ளே ஹார்ட் டிஷ்யூ போது எக்ஸ்ரே எடுத்தால் தான் ஹார்ட் டிஷ்யூ எப்படி இருக்குன்னு தெரியும். உள்ளுக்குள்ளே இருக்கிற எலும்பும் ஹார்ட் டிஷ்யூவாக இருக்கிறதுனால எக்ஸ்ரே எடுத்தால் தான் எப்படி இருக்குன்னு தெரியும். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு பற்கள் எடுக்கிறோம் அப்படின்னா, ஒரு பற்கள் எடுத்தாலும் அது வந்து நம்ம மவுத்தில் வந்து தனியாக அது மட்டும் ஃபங்க்ஷன் பண்ணுறதில்ல. அந்த பற்களை சுற்றி நிறையா வைட்டல் ஸ்ட்ரக்சர்ஸ் இருக்கும், நர்வ் இருக்கும், ஒரு உள்ளுக்குள்ளே தசை இருக்கட்டும். ஸோ அந்த ஃபுல் மவுத் எக்ஸ்ரே, ஓபிஜின்னு பேர், ஆர்த்தோபேண்டமோகிராம்னு பேர். முக்கியமாக நம்ம என்ன எடுக்கும்போது என்ன தெரியும் அப்படின்னா, ஒரு பற்கள் எடுக்கிறதுக்கு முன்னாடி அந்த பற்களை சுற்றி இருக்கிற ஸ்ட்ரக்சர்ஸ் எப்படி இருக்குது, ஸோ இதில் ஏதாவது ரிஸ்க் இருக்கா பற்கள் எடுக்கிறதுக்கு, இது மாதிரி இருந்ததுன்னா ஒரு சர்ஜரி பண்ணும்போது என்ன மாதிரி நம்ம சேலஞ்சஸ் ஃபேஸ் பண்ணணும், எப்படி அதை நம்ம சரி செய்யணும், இது எல்லாமே வந்து எக்ஸ்ரே எடுக்கிறது மூலமாக நம்மளால் கண்டுபிடிக்க முடியும். ஸோ அண்ட் இன்னொன்று காமனஸ்ட் ஒரு பயம் என்ன, எக்ஸ்ரே எடுக்கிறதுனால ரேடியேஷன் டோஸ் அதிகமாக இருக்குமா அப்படின்றது. இப்போ டிப்பிக்கலாக பார்த்தீங்கன்னா எல்லாமே டிஜிட்டல் எக்ஸ்ரே தான், ஆர்விஜி எக்ஸ்ரே தான் எடுக்கிறோம், ஓபிஜியாக இருந்தாலும் டிஜிட்டல் எக்ஸ்ரே தான். ஒரு கன்வென்ஷனல் எக்ஸ்ரே கம்பேர் பண்ணும்போது டிஜிட்டல் எக்ஸ்ரேயோட டோஸ் வந்து ரொம்ப ரொம்ப குறைவு. ஸோ இட்ஸ் வெரி வெரி சேஃப். ஸோ அதனால் பயம் எதுவும் வேண்டாம், தாராளமாக எக்ஸ்ரே எடுத்துக்கலாம். டியூரிங் ட்ரீட்மெண்ட், நெக்ஸ்ட் சொன்னேன் இல்லையா, ஒரு ரூட் கெனால் பண்ணுறோம்னா அந்த வேரோட ஆழம் வந்து எலும்பில் எவ்வளோ இருக்குது, நம்ம பண்ணுற ஃபில்லிங் வந்து எவ்வளோ தூரம் உள்ளே போகுது, இதெல்லாம் பார்க்குறதுக்கு டியூரிங் ட்ரீட்மெண்ட் தேவை. போஸ்ட் ட்ரீட்மெண்ட் முடிஞ்சதுக்கப்புறம் அந்த ட்ரீட்மெண்ட் சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கா, ஃபில்லிங் கம்ப்ளீட்டாக இருக்கா, அப்புறம் நம்ம பல் எடுத்த இடம் கரெக்டாக இருக்கா, இதெல்லாம் செக் பண்ணுறதுக்கு தான் போஸ்ட் ட்ரீட்மெண்ட். ஸோ ஒரு எனி டென்டல் சிகிச்சைக்கு வந்து எக்ஸ்ரே வந்து ரொம்ப ரொம்ப ஒரு இம்பார்ட்டன்ட் டூல் அது. ஸோ நம்ம எக்ஸ்ரே எடுக்கிறதுக்கு பயப்பட வேண்டாம், ஏன்னா ரேடியேஷன் ரொம்ப ரொம்ப குறைவு. அண்ட் அஃப்கோர்ஸ் தேவையில்லாத எக்ஸ்ரே யாரும் எடுக்கக்கூடாது. தட் இஸ் நம்பர் 1. சிம்பிளாக ஒரு க்ளீன் பண்ணுறோம், ப்ராப்ளமே இல்லைன்னா எக்ஸ்ரே எடுக்க வேண்டிய அவசியம் கிடையாது. தேவை இருக்கும்போது
எக்ஸ்ரே எடுக்கிறதுல பயம் வேண்டாம், ப்ராப்ளம் எதுவும் இல்லை, தாராளமாக எடுக்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். அவசியம் லைக் பண்ணுங்கள் வீடியோவை, சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கொஸ்டின்ஸ் இருந்ததுன்னா கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் சந்திக்கிற வரைக்கும் டாக்டர் அருண் பல் மருத்துவமனையிலேருந்து பேசுகிறேன். நன்றி, வணக்கம் அண்ட் தேங்க்யூங்க.